ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து ரெஸ்யூம் வந்து 2 நிமிஷத்தில் வந்து ரெடி பண்ணுறது. நீங்கள் வந்து வேர்டு தெரியணும், எது தெரியணும் அவசியமே இல்லை. ஜஸ்ட் 2 மினிட்ஸில் வந்து உங்கள் ரெஸ்யூம் வந்து நீங்கள் ரெடி பண்ண முடியும். அது என்னென்னு இப்போ நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ரெஸ்யூம் ஃபார்மட் டாக் ஃப்ரீ டவுன்லோட்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இது மாதிரி நிறையா இது வரும். ஸோ அதில் நீங்கள் பெஸ்ட்டு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃப்ரீ டவுன்லோடில் மட்டும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா இது இருக்கும். அதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த லிங்க்கு போங்க. ஸோ நீங்கள் இந்த லிங்க்கு போயிட்டிங்கன்னா அங்கே நிறையா உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கும் இருக்கும். எனி அதர் டொமைன், ஐடி ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் சரி, எனி அதர் டொமைனாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த ரெஸ்யூமை வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஹை ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஜஸ்ட்டு உங்கள் இதில் இதை வந்து நீங்கள் வேர்டில் வேணாலும் வேர்டில் எடுத்துக்கலாம், பிடிஎஃப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வேர்டில் வந்து நான் கார்ப்பரேட் இதுக்கு எடுக்கிறேன். ஸோ இந்த வேர்டு இது ஒன்று டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த இதெல்லாம் வேணாம்னா இதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல உங்கள் ஃபோட்டோ ப்ளேஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து உங்களோட அட்ரஸ் நேம்லாம் எழுதுங்க. மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ப்ரொஃபஷனல், நீங்கள் என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இதை இது பண்ணுங்கள். ஸோ எஜுகேஷன், உங்களோட எஜுகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு கேரியர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுன்னா நீங்கள் இந்த இதை சூஸ் பண்ணுங்கள். ஸ்கில்ஸ், இப்போ உங்களுக்கு ஏதாவது ஸ்கில்ஸ் டேலி இல்லை வந்து C++, ஜாவா, பைத்தான் இது மாதிரி, இல்லை ஆட்டோகேட், ஆட்டோடெஸ்க் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு தெரியும், ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க என்ன லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ். ஸோ இது மாதிரி நீங்கள் நிறையா ரெஸ்யூம் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் சைன், உங்கள் இது மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை வேறு ரெஸ்யூம் வேணுனாலும் நீங்கள் இங்கே போய் மறுபடியும் பாருங்கள். இந்த கார்பெட் மாடர்ன், இதே மாடர்னாக இருக்கும். இது மாடர்னாக கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பாருங்கள், இப்போ ப்ளூ கலர் அண்டர்லைன் போட்டு உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த இது மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இது ஒரு வெப்சைட் சொன்னேன். அடுத்து வந்து ஃப்ரெஷர் இதுக்கு பாருங்கள். சும்மா சிம்பிளான ஒரு ரெஸ்யூம் வேணும், நீங்கள் வந்து ஒரு சாதாரண 10th தான் படிச்சிருக்கீங்க, இல்லை அந்த மாதிரி ஆளுங்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வந்து நீங்கள் நெட்லேருந்தே எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து உட்காந்து எடிட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் இங்கே போங்க, கூகுளில் போய் டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ரெஸ்யூம் வந்துடும். ஸோ இது மைக்ரோசாஃப்ட் வேர்டு தான் நம்ம ஈஸியாக எடிட் பண்ண முடியும். அதனால் நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். உங்களை இமெயில் ஐடி இது மாதிரி கேட்டுச்சின்னா நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. பாருங்கள், உங்களோட இமெயில் ஐடியில் நான் அனுப்பிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, டவுன்லோட் லிங்க்கு. ஸோ நீங்கள் இமெயில் ஐடியில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடுக்கும். நான் இப்போ இமெயில் ஐடியில் போய் செக் பண்ண போகிறேன். ஸோ என் இமெயில் ஐடிக்கு வந்திருக்கான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே வந்திருக்கு. ஸோ நான் டவுன்லோட் கொடுக்குறேன். ஸோ இங்கே நமக்கு வந்துருச்சு.
ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை இது பண்ணணுன்னே அவசியம் கிடையாது. இது மாதிரி நமக்கு நிறையா இருக்கும் நெட்லேயே. நீங்கள் வந்து வேர்டு தெரியணும் இதுக்காகலாம் நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை. இங்கே பாருங்கள், சிம்பிளான ரெஸ்யூம் இது. ஜஸ்ட் ரெஸ்யூம் போட்டுக்கிட்டாங்க. ஃப்ரெஷருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள். இதில் அப்படியே நீங்கள் எடிட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ பிகாம்னு போட்டிருக்காங்க, நீங்கள் என்னன்னாலும் இதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்கில்ஸு அண்ட் ஸ்ட்ரென்த்து, பர்சனல், ப்ரொஃபஷனல், அப்புறம் டிக்ளரேஷன். ஸோ இதுதான் சிம்பிள் ரெஸ்யூம். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டாக் ஃபார்மேட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதுக்காக நான் டாக் ஃபார்மேட் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இப்போ வீட்டில் வந்து எம்எஸ் ஆஃபீஸு இல்லை ஃபோனில் கூட எம்எஸ் வேர்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு டாக் ஃபார்மேட் எடுத்தேன். பிடிஎஃப் எடுத்துடாதீங்க, உங்களால் அதை எடிட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டாக் ஃபார்மேட்டே எடுங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.